நீங்களும் நானும் நிபந்தனையற்ற உடன்படிக்கை கீழே இருக்கிறோம். நிபந்தனைக்கு உட்பட்ட உடன்படிக்கையில வரும்போது பாருங்க, அதுல என்னைக்கு இருந்தாலும் சொன்னாலே தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம், எந்த உடன்படிக்கை உட்பட்டு இருக்கிறோம் என்பதை நீங்களும் நான் அறிந்து கொள்வது நல்லது. தாவீதோடு பண்ணினார் ஆண்டவர். அந்த உடன்படிக்கை பாருங்களேன், அன்கண்டிஷனல். சங்கீதம் 72, 89, 132 இது எல்லாத்துலேயும் பார்த்தா தாவீதோடே நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன், நித்திய உடன்படிக்கை. அவன் சிங்காசனத்தில் எப்பயுமே ஆள் உட்கார்ற மாதிரி வைப்பேன், அவனுடைய சந்ததி இருக்கும். ஆக்சுவலாக தாவீது அப்படியே 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஒரு ராஜாவுடைய வேலை யுத்தத்துக்கு போகணும், மக்களை காப்பாற்றணும், எல்லாம் செய்யணும். இவர் என்ன பண்ணுறாரு, யுத்தத்துக்கு போகாமல் மாடி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா செய்யக்கூடாத வேண்டிய வேலையை செய்ய வேண்டியதாயிடும். ஆனால் பாருங்க, தாவீது அன்கண்டிஷனல் கவர்னன்ட்ல இருந்ததுனால அவன் தான் சூஸ் பண்ணுறான் என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி. சாய்ஸ் அவன் கையில் வந்துடுது. அன்கண்டிஷனல் கவர்னன்ட்ல சாய்ஸ் உங்கள் கையில் கொடுக்கப்படும்.